ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, ஒரு 1 வீக்காக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸி. ஸ்கூல் யூனிஃபார்ம் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. இனி மேக்ஸிமம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். யூனிஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது கோட்டு இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கமெண்ட்ஸில் வந்துட்டு 2-3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது ஷோல்டர் லூஸ் வந்துட்டு எப்படி டைட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது, ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதெல்லாம் எப்படி வந்துட்டு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இந்த கட்டிங் வீடியோவில் அதை தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டிச்சிங் தெரியாதவங்க இருந்தால் இல்லை கட்டிங் தெரியாதவங்க இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் ப்ளவுஸ் தான், கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸு. இதில் வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு நெக்கு வந்து டைட் பண்ணணும். அதாவது ஷோல்டரில் இருந்து நெக்கு லூஸ் ஆகி சைடில் கீழே இறங்கிட்டே இருக்குது, ஷோல்டரில் நிற்கலை ப்ளவுஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு முன் கழுத்தை வந்துட்டு மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டேப்பில் மெஷர் பண்ணி தான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸை அதாவது நேர் பீஸாக போடணும் அப்படின்னா நம்ம கரையோட ஆப்போசிட் சைடு, கரை வந்துட்டு ஆப்போசிட் சைடும், நம்ம நின்று வெட்டுறமோ இல்லை உட்காந்து வெட்டுறமோ அதில் வந்துட்டு நம்ம சைடு வந்துட்டு மடிப்பு சைடும் வரணும். அப்போ தான் அது வந்து நேர் பீஸு. இப்போ நான் வந்துட்டு டபுள் கிளாத்தாக இருக்குது, இதை வந்துட்டு 4 கிளாத்தாக மடித்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பார்ட் எல்லாமே கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 4 பீஸாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. மடித்து போட்டாச்சு. இப்போ இது பிளைன் சாதா ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு பட்டிக்கு மார்க் பண்ணுறேன். இந்த ஸ்கேலோட அளவு வந்துட்டு 1.25. நம்ம மார்க் பண்ணுறப்போ வந்துட்டு அது கரெக்டாக விழுகாது, கொஞ்சம் தள்ளி தான் விழுகும். ஸோ 1.25 to 1.5 இன்ச் போதும் நீங்கள் பட்டி மார்க் பண்ண. ரொம்ப பெரிய பட்டியாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக நான் இதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். 1.25 இன்ச்சுக்கு பட்டிக்கு நம்ம துணி விட்டாச்சு. இப்போது அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கையை வந்துட்டு அளந்து பாருங்கள். இப்போ கரெக்டாக கை அளந்தால் கை வந்துட்டு 7.25 இருக்குது. ஓகேவா? 7.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்துட்டு 7.25 வைங்க. நான் 7.25 வச்சுக்கிறேன் கை உயரம். அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரம் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 8.5 வருது. இது வந்துட்டு இந்த நம்ம உயரம் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 2.5 இன்ச் to 3 இன்ச் கீழே இறக்கி, நான் 2.25 வைக்கிறேன், 3 இன்ச் கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் போட்டுட்டு இதில் இருந்து இந்த லைனில் வந்துட்டு நீங்கள் அந்த ஆம்கோல் சுற்றளவு எடுத்தீங்கல்ல, அதை மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்துட்டு 8.5 இன்ச் எடுத்திருக்கேன்னா, இதை வந்துட்டு இதில் மார்க் பண்ணுங்கள் 8.5. இப்போ இதுதான் இவங்களோட ஆம்கோல் லூஸு. நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக வருதா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருது பாருங்கள். ஓகேவா? இப்போ இது ஏன் நம்ம வந்துட்டு 3 இன்ச் இறக்கி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம ஆம்கோல் வந்துட்டு கீழே இறக்கி வருது இல்லையா, அந்த ரவுண்டு, அதுக்காக தான் நம்ம இறக்கி மார்க் பண்ணுறோம், ஷேப்புக்காக. இன்னொன்று, இப்போ இதில் உங்களுக்கு கிளியராக இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ 4 இன்ச்சு கை இறக்கம் வைக்கிறாங்கன்னு வைங்க, 4 இன்ச்சு கை இறக்கம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் 3 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணால் ஆம்கோல் சைடு அந்த கைக்கு வந்து துணியே இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு 2 இன்ச்சு வந்துட்டு இறக்கி மார்க் பண்ணால் போதும். கையோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி, கை சின்ன கையாக இருந்தால் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. லென்த்தான கை அப்படின்னு நீங்கள் வர்றப்ப கம்பல்சரி 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு கம்மி இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அகலம் நீங்கள் இந்த 3 இன்ச்சு இறக்கி வச்சா தான் உங்களோட கை அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட, அதாவது ஸ்லீவ் வித்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு பேக்கு பார்ட்டு இது ஜாயின் பண்ணுறப்ப வந்துட்டு லூஸ் விழுகாது, துணி புசு புசுன்னு தூக்கி இருக்காது.
அது எதுக்காக அப்படிங்கிறது இதுக்காக தான். இந்த நீங்கள் ரொம்ப அகலமாக ஒரு 2 இன்ச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த கிளாத்து ஃபுல்லாகவே தூக்கிட்டு இருக்கும். வளைவு ஷேப்பு வந்துட்டு ஸ்கின்ல ஒட்டி உட்காராது. இப்போ நீங்கள் இதில் எஸ் டைப்பு வளைவு போட்டுக்கோங்க. எஸ் டைப்பு வளைவு வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். யாராவது தெரியலைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் ஆஃபாக பிரிச்சுட்டு இதில் ஒரு கர்வ், இதில் ஒரு கர்வ். இதுதான் நமக்கு கை. எஸ் டைப்பு வளைவு ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. ஆஃபில் இப்படி போடுங்க. ஓகேவா? இது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் கை லூஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கை லூஸாக அளவு எடுத்துக்கிறேன். கை லூஸ் வந்துட்டு கரெக்டாக 7 இருக்குது. 7 வச்சுக்கோங்க. இப்போ கை லூஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆம்கோல் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு தேவையான கையோட உயரம், அகலம் எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 1.5 இன்ச் கிளாத்து விடணும். இப்போ இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டானவங்க. இதில் வந்துட்டு இவங்க ஐ திங்க் 40 சைஸாக இருக்கும். சில 2 பேர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க 40 இன்ச்சு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து மெட்டீரியல் சைஸ் வந்துட்டு கட் பண்ணுறது போடுங்க அப்படின்னு. இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 10 இன்ச்சு இருக்குது. 10 வந்துட்டு 4 ப்ளஸ் பண்ணால் அது 40. ஸோ 40 சைஸ் தான் இந்த ப்ளவுஸோட அளவு. ஓகே, இப்போ இந்த கையில் இருந்து இங்கே நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி போகக்கூடாது, இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம கையோட ரெடி பீஸ். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸில் சென்டர் பீஸில் ஒரு ஜக்கா மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் லூஸில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கையோட லூஸில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு மறந்துடாமல் 2 பீஸில், இப்போ நம்ம மேல் பீஸில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கீழ் பீஸு 2வது பீஸ்லேயே உங்கள் கைக்கு அந்த மார்க் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பீஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் இந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணி விட மாட்டேன். ஏன்னா அது தைக்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். கையில் இருக்கிறதே கொஞ்சம் பீஸ் தான் வரும், அதையும் கட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கை குடையிறது. இப்போ நான் முன்னாடி வீடியோலலாம் கை குடையிறது நான் சொல்லியிருப்பேன். இந்த நம்ம கை ஜாயிண்ட்டு சென்டர் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் லூஸ் மார்க் பண்ணுறீங்கல்ல, அதில் இருந்து ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்குக்குள்ளே தான் நீங்கள் கை குடையிறது இருக்கணும். அதுவும் எஸ் டைப்பில் தான் இருக்கணும். கொஞ்சமாக கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகி திருப்பி மறுபடியும் கம்மியாக போயிடணும். இதுதான் ஆம்கோல் அந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு கட் பண்ணுற அந்த குடையிற பீஸ். இந்த குடஞ்ச சைடு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் தான் வரணும். இப்போ இதில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஜக்கா மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா குடஞ்ச சைடு ஃப்ரண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணும்ல இது ஃப்ரண்ட்டா அப்படிங்கிறதுக்காக, அதனால். அதுக்கப்புறம் 2 சைடுமே இந்த டிசி மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு வெளி பீஸு, இதுவும் வெளி பீஸாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ கை மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பேக் பீஸ். நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மெஷர் பண்ணி தான் மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாமே வந்துட்டு நான் ஃபுல்லு டைரெக்டாக ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணேன். இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் டைரெக்டாக டேப் எடுத்து அளந்து தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மடிப்பெல்லாம் எடுத்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி 2 பீஸும் சமமாக இருக்கிறதுனால நான் எக்ஸஸை கட் பண்ணல. உங்களுக்கு ஏற்றி இறக்கி இருந்தால் அது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சேம் கீழே பட்டிக்கும் ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நீங்கள் கிளாத் விட்டுருங்க. கம்பல்சரி பட்டிக்கு 1.5 இன்ச் கிளாத் விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பட்டி பீஸ் மடக்கிறப்ப கிரிப்பு கிடைக்கும், இல்லைன்னா கிரிப்பு கிடைக்காது. இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் வந்துட்டு பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் சைடை அளந்துக்கோங்க. ஷோல்டரில் இருந்து கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு இடுப்பு வரைக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு 15.5 இருக்குது. 15.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. அதாவது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், ஷோல்டர் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், 16. இடுப்பு நல்லா இறக்கமாக இருக்குது இவங்க ப்ளவுஸு, 16 இன்ச். ஓகேவா? அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம்
இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை அளந்து இது பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. 5.5 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் 5.25. அது ஏன்னா நீங்கள் கழுத்து மடித்து தைக்கிறப்ப கொஞ்சம் கீழே இறங்கும், அதுக்காக 5.25 வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாடி லூஸாக இந்த ஜாயிண்ட் கை ஜாயிண்ட் டு இந்த கை ஜாயிண்ட் இப்படி விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இப்படியே இப்படி போட்டாலும் சரி. இப்படி போட்டுட்டு இந்த லூஸை வந்துட்டு அளங்க. இந்த லூஸ் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்துட்டு 22 இருக்குது. 22 அதை பாதியாக மாற்றுங்க. பாதியாக மாற்றினா 11 ப்ளஸ் ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் தையலுக்கு. ஓகேவா? இப்போ 11 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 12. நீங்கள் இந்த பாடி லூஸ் வந்துட்டு 12 வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. கழுத்தோட அகலம், உயரம், பேக் பீஸோட உயரம், அதுக்கப்புறம் சைடு லூஸ் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு லூஸில் இருந்துட்டு சைடு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அளக்காமல் ஆம்கோலை நம்ம அளந்து அந்த சைடு லூஸை வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். அதாவது ஆம்கோலை நீங்கள் இப்படி அளந்து பாருங்கள். இப்படி ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து வச்சு ஆம்கோல் கிட்ட வச்சு இப்படி தானே இருக்கும், ஆம்கோலோட ரவுண்ட் ஷேப் வந்துட்டு இப்படி இருக்கும். வச்சு இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த டேப்பை இப்படி வச்சு பண்ணுங்கள். இது 7 இன்ச்சு கரெக்டாக வரும். ஓகேவா? நான் 7 தான் வருது, இல்லை 7.25 கிட்ட வருது அப்படின்னா கீழே போகும். 7 இன்ச்சுனா கரெக்டாக அந்த ஷோல்டர் தையலுக்கு நேராக போகும். நான் ஆல்ரெடி பழைய வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். ஸ்மால் சைஸுக்கு வந்துட்டு 5, 5.5, மீடியம் சைஸுக்கு 6, 6.25, அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸுன்னு வர்றப்ப 6.25 to 7 வரும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக 7 இன்ச் வருது. ஸோ நீங்கள் பாடி லூஸ் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச். இந்த 7 இன்ச்சு தான் நீங்கள் பாடி லூஸ் டு அந்த ஆம்கோல் கையோட உயரம் கழிக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம். இப்போ கழுத்தோட அகலம் வந்துட்டு இவங்களோட பீஸில் கரெக்டாக இப்படி நேராக எடுத்து போட்டு அளங்க. ரொம்ப சுருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்துட்டு ஆல்ரெடி கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக எடுத்து போட்டு அளந்து பாருங்கள். இவங்களுக்கு கழுத்து வந்துட்டு 6.25 இருக்குது. 6.25 வந்துட்டு ஆஃபாக பிரித்தோன்னா 3, 3.25 கிட்ட வரும். ஸோ நம்ம அந்தளவு வந்துட்டு தையல் தைச்சதுக்கப்புறம் வருது. இப்போ அதில் 1/4 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன்னா தையலுக்கு 1/4 இன்ச்சு நீங்கள் விடுவீங்கல்ல, அந்த 1/4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணால் இப்போ எப்படின்னா 6.25 வைங்க. நான் லைட்டாக அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். 6.25 6.25 வரும்னு நினைக்கிறேன். ஆஃபாக பிரித்து 6.25. அந்த 3.25 அந்த 3.25 அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவீங்கள்ல, அந்த 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க போகிறோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் 3.25 வந்துடும். ஆல்ரெடி இவங்க வந்துட்டு ஷோல்டரில் ரொம்ப லூஸாக இருக்குது, சைடில் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஷோல்டர் வந்துட்டு சைடில் இறங்காமல் இருக்கணும். இது வந்துட்டு ஷோல்டரில் நிற்கலை, நழுவி இறங்குது அப்படின்னா இந்த கழுத்து அகலத்தை நீங்கள் கம்மி பண்ணால் தான் அது ஷோல்டரோட கரெக்டாக கிச்சன்னு நிற்கும். இப்போ இவங்களோட சைஸுக்கு, இவங்க கொஞ்சம் ஏஜ்டானவங்க தான், இவங்களோட சைஸுக்கு 40 இன்ச்சுக்கு வந்துட்டு 2.25 to 3 கரெக்டாக வரும். பட் ஆனால் இவங்க வந்துட்டு 3 வேண்டாம், எனக்கு ரொம்ப கழுத்து அகலமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 2.5 வைக்கிறேன். கரெக்டாக 2.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 2.25 வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு கட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தைக்கிறப்ப என்னாகும், இங்கே வந்துடும். ஸோ இவங்களுக்கு நான் அந்த கழுத்து ஷோல்டரை வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, கழுத்தை கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன். 2.5 வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா 2.25 வந்துடும். 2.25 இவங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக நிற்கும். இதில் வந்துட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்கே டவுட்டுன்னா இங்கேயுமே வந்துட்டு 2.5 வச்சுக்கோங்க. கிராஸாக மார்க் பண்ணிடக்கூடாது, ஏன்னா கழுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் இவங்களுக்கு கரெக்டான பீஸு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வச்சு கழுத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷோல்டர். ஏஜ்டானவங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு ஷோல்டர் ரொம்ப கம்மியாக பண்ணிடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு 2.5 இருக்குது, நான் 2.25 வச்சுக்கிறேன். ஏன்னா கரெக்டாக வந்துட்டு 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம ½ இன்ச்சு சேர்த்து கூட என்ன பண்ணலாம், 2.5 இருக்கா 3.5 கூட வச்சுக்கோங்க. ஏஜை பொறுத்து வந்துட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் கம்மியாக இருக்க பீப்புள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்மியாகவே வைக்கலாம், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ இவங்களுக்கு 3.5 இன்ச்சு வந்துட்டு ஷோல்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சைடில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாடி லூஸ் 7 இன்ச்சு, அந்த ஆம்கோல் அளவு அதில் இருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டு ஆம்கோல் வளைவு வந்துட்டு 1 இன்ச் வைங்க. 1 இன்ச்சு போதும். 1.25 வச்சிங்கன்னா இந்த சைடு கை கிட்ட வந்துட்டு லூஸ் துணி தூக்கிட்டு வரும். 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் இருந்து இந்த ஆம்கோல் வளைவு இருக்குல்ல, இதை நீங்கள் கோடு போட்டிருக்கீங்களா, இதில் இருந்து ஒரு ரவுண்டு மார்க் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு ரவுண்டாக ஷேப் பண்ணி கொண்டு வாங்க. ஷேப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னோட ஒட்டி நல்லா கிளாத்து லூஸ் விட்டு தூக்காமல் அழகாக வரும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிள் டிப்ஸு. இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறப்ப இதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு மாறாது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸை கட் பண்ணிக்கிறேன். கழுத்து மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, சைடு ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வெட்டுறப்ப மட்டும் எப்போவுமே பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கழுத்தை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது கட் பண்ணிட்டோன்னா. நான் இங்கே பாருங்கள், ஷோல்டர் வந்து வச்சுருக்க அளவே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வளைவை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். இந்த பாடி லூஸ் நம்ம பட்டிக்கு விட்டோம் பார்த்தீங்களா, 1.5 இன்ச்சு, அந்த பட்டிக்கு விட்டதை ஒரு ஜக்கா மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடுக்கும் நமக்கு தெரியணும். ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இவங்க ஏஜ் ஆனவங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க நேர் கட்டிங்கா இல்லை கிராஸ் கட்டிங்கான்னு பாருங்கள். இவங்க வந்துட்டு கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது நம்ம கடையில் தைச்சது தான். சித்தார்த்து பாருங்கள், கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்கை அப்படியே போட்டுக்கலாம். சில பேருக்கு ஏஜ் ஆன பீப்புளுக்கு வந்துட்டு கிராஸ் கட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நேர் கட்டிங் போட்டால் சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு இன்னர்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இன்னர்ஸ் போடாமல் இருக்கவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடுங்க, அப்போ தான் வந்துட்டு ஷேப் கரெக்டாக அமையும். ஓகே, நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம நேராக எப்பவும் போல் டபுள் பீஸ் சைடு வந்துட்டு நம்ம சைடும், ஓப்பன் சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடும் வச்சுட்டு அதை அப்படியே வந்துட்டு லைட்டாக கிராஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் கிராஸ் விழுகும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் கிராஸு. இதுதான் வந்துட்டு ஃபுல் கிராஸ். நான் வந்துட்டு இந்த சைடு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஓப்பனில் தான் ஷோல்டரை போடுறேன், கை வெட்டின பாகம் இங்கே. ஓகேவா? இப்போ இந்த பேக் பீஸ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சேம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கடையில் கட் பண்ணுறதுக்காக ஈஸியாக அப்படி தான் மார்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேக் பீஸ் என்ன லூஸ் இருக்கோ அந்த கழுத்து அகலம் வச்சிங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு பேக் பீஸை விட 1/2 இன்ச் கம்மியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிங்கல்ல, அது எதுக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எதுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பேக் பீஸ் அப்படியே நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள். இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் தான் நமக்கு ரெடியான லைன். இப்போ இந்த 1/2 இன்ச் போட்டேன் பார்த்தீங்களா, இது ஏன்னா இப்போ நீங்கள் பேக்கில் வந்துட்டு நமக்கு ஓப்பன் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓப்பன் இல்லை, அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொக்கி பீஸ் வருது, பட்டன் பீஸ் வருது. ஓகேவா? இந்த கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் என்ன ஆகும்னா, நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு கிளாத்து ஜாயிண்ட் ஆனால் இப்படி இருக்கணும். ஓகேவா? நமக்கு ஓப்பன் இல்லாமல் இருக்கணும்னா இப்படி இருக்கணும். பட் ஆனால் நம்ம மாட்டுறப்ப என்னாகும், கொஞ்சம் இங்கே சில பேர் வந்துட்டு கொக்கி இங்கே மாட்டுவீங்க, சில பேர் பார் வச்சா இங்கே வரும். இங்கே வர்றப்ப என்னாகும்னா அது லூஸ் கொடுக்கும். அந்த ப்ளவுஸே வந்துட்டு லூஸ் கொடுத்து வந்துடும்.
லூஸ் கொடுத்து வரக்கூடாது, இந்த ஃப்ரண்ட்டு வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக அமையணும், க்ரிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் வர்றதுனால ஒரு இது எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஓகேவா? இது நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்குது இல்லை அப்படின்லாம் பார்க்காதீங்க, கம்பல்சரி இதை நீங்கள் மார்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் நீங்கள் இப்போ 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்கழுத்து அகலம் அந்த இறக்கத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்துட்டு 1/2 இன்ச்சு வந்துட்டு முன்கழுத்தை ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஃபுல் இறக்கம் வந்துட்டு அவங்களுக்கு 8 இருக்குது. நான் 1/2 இன்ச் அதாவது 1 இன்ச் மேலே ஏற்றுனா திருப்பி வந்து தச்சு முடிக்கிறப்ப ஒரு 1/4 இன்ச் கம்மியாகும், கீழே குறையும். ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 7 இன்ச் வைக்கிறேன். 8 இன்ச்சு இருக்க கழுத்தை நான் 7 இன்ச் தான் வைக்கிறேன். 7 இன்ச் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். உங்களோட ஷோல்டர் அந்த ஷோல்டரில் இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாக்ஸ் போட்டிங்க. நம்ம பின்னாடி எப்படி நம்ம ரவுண்டு மார்க் பண்ணமோ அதே மாதிரி முன்னாடியும் இந்த ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பல்சரி இந்த ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு வந்துட்டு குடஞ்சி இது பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக வேணும்னு கேட்பாங்க. அந்த ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஷோல்டரில் இருந்து அப்படியே டாட்டாக கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பை மார்க் பண்ணி இந்த ரவுண்டு இதோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்கணும் முன்கழுத்து. இப்படி நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணுறப்ப ஷோல்டர் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு அவங்களுக்கு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட்டில் போகிறது தான். ஸோ தாராளமாக இது கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இல்லை அவங்களுக்கு ரொம்ப குடஞ்சா ஒரு மாதிரி பயமாக இருக்குது, திட்டுவாங்களோ இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கம்பல்சரி நீங்கள் அது பண்ணி குடஞ்சி தான் ஆகணும். அப்போ தான் ஷேப் நல்லா கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சைடு பீஸு அந்த பாடியோட சைடில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கை ஜாயிண்ட் அந்த குடையிறீங்க பார்த்தீங்களா ரவுண்டு, அது வந்துட்டு நம்ம பேக்கில் 1 இன்ச் வச்சோம், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 3/4 இன்ச் வைங்க போதும். 3/4 இன்ச் வச்சு ஒரு ரவுண்டு. சேம் பேக்கில் வந்துட்டு எப்படி ஒரு 1/4 இன்ச் ரவுண்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/4 இன்ச் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் தான், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை அளவு எடுத்து தான் மார்க் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு கொக்கி பீஸ் சைடு எப்போவுமே கொக்கி பீஸு சைடு அளவெடுங்க. ஏன்னா பட்டன் பீஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்ததுனால அது வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ கொக்கி பீஸில் இருந்துட்டு நீங்கள் அந்த அளவை வந்துட்டு நோட் பண்ணுங்கள். மேலேருந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பட்டியோட ஜாயிண்ட், அது வரைக்கும் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 3.25 வருது. ஓகேவா? 3.25. மேலே வந்துட்டு தையலுக்கு 1/4 இன்ச், கீழே வந்து தையலுக்கு 1/4 இன்ச், 1/2 இன்ச் வந்துட்டு இந்த டாட்டுக்கு. ஸோ வந்துட்டு எவ்வளோவாகும்? 1 இன்ச். அப்போ 3.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் 4.25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு பீஸ் வந்துட்டு 6 இன்ச் இருக்குது. ஓகேவா? 6 இன்ச். ஆனால் இதில் ஒன்று ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, இப்போ நான் 6 இன்ச் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணேன்னு வைங்க. 6 இன்ச் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச் இங்கே மார்க் பண்ணால் நான் வந்து தையல் போட போகிறது பாடி வந்துட்டு இங்கே தான் தையல் போட போகிறேன், இங்கே கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே 1.5 இன்ச் கிளாத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா வருதுல்ல. ஸோ நீங்கள் அந்த 6 இன்ச் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது இங்கே வந்துட்டு நான் தையலுக்கெல்லாம் விடலை. ஏன்னா ஃப்ரண்ட் பீஸ் எப்போவுமே ஷேப் வந்துட்டு ரவுண்டாக தான் இருக்கணும். நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஷேப் கரெக்டாக அமையாது. அந்த ஃப்ரண்ட் பீஸ் கப்போட சேர்த்து ரவுண்ட் ஷேப்பாக கிராஸ் வந்து கிச்சன் உட்காராது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த எடுக்கிற அளவு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை இந்த டாட்டில் சென்டர் டாட்டில் வச்சுட்டு ஷோல்டர் இப்படி மடித்து போடுங்க. ஓகேவா? மடித்து போட்டு இதோட உயரத்தை அளங்க. ஷோல்டரில் இருந்து இங்கே கீழே வரைக்கும் 13 ப்ளஸ் ஒரு 1/2 14. ஸோ 14 ஷோல்டரில் இருந்து, ஏன்னா நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டோம், 14. ஓகேவா? 14. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கோடு தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் டாட் மாதிரியும் போட்டுக்கலாம். 14 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இவங்களோட ஃப்ரண்ட் பீஸை ஓகேவா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு
இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து ஷோல்டர்லேருந்து மேலே எடுத்து நேராக போடுங்க. நேராக போட்டிங்கன்னா தெரியும். 1/4 இன்ச் இறக்கி வச்சு நேராக போடுறப்ப இந்த பீஸ் எல்லாமே கரெக்டாக வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க வந்துட்டு கழுத்து மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேலே ஏற்றிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸ் கரெக்டாக இருக்குது. இங்கே இது வந்துட்டு நம்ம இங்கே தான் தையல் போட போகிறோம். தையல் போடுறது போக எக்ஸ்ட்ரா கிளாத்து இழுத்து வச்சா கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பட்டி பீஸ் கட் பண்ணலாம். பட்டி பீஸ் எப்போவுமே இந்த ஓப்பன் சைடு இருக்கிறதே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பெல்ட் பீஸு கிராஸ் பீஸ்க்கெலாம் இந்த மடிப்பு சைடு மிச்சம் இருக்க கிளாத்து யூஸ் ஆகும். இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும், கிளாத்து பத்தாது. இப்போ நீங்கள் இதில் இந்த பேக் பீஸ் தான் எடுத்துக்கோங்க. பேக் பீஸை இதில் இருந்து கழிச்சிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையல் பேக் பீஸை கழிச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் பீஸில் எந்த பீஸ் பெருசாக இருக்கோ அந்த பீஸை வந்துட்டு அளந்து பார்த்துக்கோங்க. ஐ திங்க் வந்துட்டு பட்டன் பீஸ் தான் பெருசாக இருக்கும். பட்டன் பீஸை அளந்து பார்த்து 11 இன்ச் வருது. நீங்கள் இப்படி வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் பாடி லூஸ் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பாடி லூஸை வந்துட்டு அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாடி லூஸை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 11.5 வைக்கிறேன் நான். 1/2 இன்ச் தையலுக்கு போக 11.5 ப்ளஸ் கொக்கி பீஸ் சைடு இருக்குல்ல, அந்த கொக்கி பீஸ் சைடு அளந்துக்கோங்க. 3.25 வருது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில். ஓகேவா? ஃப்ரண்ட்டில். இப்போ நீங்கள் இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறீங்க. மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். 3.25 ஒரு 1/2 இன்ச், அப்போ 4.25. திருப்பி நடு பீஸ் வந்துட்டு எவ்வளோ வருதுன்னா 2.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். 2.25 ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு 3.25. திருப்பி சைடு பீஸ் 3 இன்ச் வருது ப்ளஸ் ஒரு 1/2, 3.5. ஓகேவா? இப்போ 3 இருக்குது. இதை நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஷேப்பை வளைவாக எப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. வளைவாக தான் கட் பண்ணணும். இந்த பட்டி பீஸ் வளைவாக இருந்தால் தான் அந்த ஃப்ரண்ட் பீஸோட ஷார்ப்பாக அது ரவுண்ட் ஷேப்பில் உட்காரும். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இதை இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க் வரை போட்டுக்கோங்க. அந்த இந்த கட் பண்ண சைடு தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இது வந்துட்டு சைடில் பேக்கில் போகணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். வேறு என்ன ப்ளவுஸ் வீடியோ வேணும், கட் பண்ணுறதா இல்லை ஸ்டிச்சிங் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. பாய் பாய்.